வெல்கம் டு மை சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஃப்ளவரோட பேர் வந்து இட்லி பூ, ஜங்கிள் ஜெரானியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூ பார்த்திங்க அப்படின்னா நல்லா இட்லி ஷேப்பில் ரவுண்டாக கொத்து கொத்தாக இருக்கும். அதனால தான் இது இட்லி பூ அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப பேர் வீட்டில் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பூ பார்த்திங்கன்னா இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. ரெட் கலர் இருக்குது, அப்புறம் லைட்டு ரெட்டு, ஒயிட்டு, எல்லோ, ஆரஞ்சு, இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கும். நல்லா கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய பூ இது. இந்த பூ வந்து வருஷம் ஃபுல்லாக பூக்கும். நல்லா சூரிய ஒளி இருக்கிற இடத்துல வச்சிங்கன்னா நல்லா பூக்கள் நல்லா பூக்கும். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அளவான தண்ணி தான் ஊற்றணும், ரொம்ப தேங்கின மாதிரி இருக்கக்கூடாது. செம்மண், மணல், அப்புறம் இயற்கை உரங்கள், அப்புறம் கிச்சன் வேஸ்டேஜ் இந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏதாவது உரம், மாட்டு சாணம், கம்போஸ்ட் இந்த மாதிரி கூட நீங்கள் போடலாம். தண்ணி வந்து தேங்காத மாதிரி அளவான தண்ணி இருக்கணும். சூரிய ஒளி படுற மாதிரி இடத்துல வைக்கணும். இப்போ நீங்கள் கார்டன் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த செடி வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா நல்லா நிறைய பூக்கள் இருக்கும், கொத்து கொத்தாக நல்ல இட்லி ஷேப்பில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். பராமரிப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம அந்த மண் நல்ல மண்ணாக இருக்கணும். அதே மாதிரி வைக்கிற இடம் சூரிய ஒளி இருக்கக்கூடிய இடமா இருக்கணும். தண்ணி பாசனமும் இருக்கணும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக கார்டனில் வச்சிங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இது பாருங்கள் எவ்வளோ அழகாக நிறைய பூக்கள் இருக்குது. நல்ல கொத்து கொத்தாக பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா நெருக்கமாக நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது நைட் டைமில் எடுத்தது. பாருங்கள் நைட்டில் கூட இந்த ஃப்ளவர் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நல்லா நெருக்கமாக நல்லா இட்லி ஷேப்பில் பாருங்கள், பார்க்க அழகாக இருக்குது. இந்த செடி வந்து நீங்கள் கார்டனில் வந்து டெக்கரேஷனுக்காக வைக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த செடி வந்து நீங்கள் புதுசாக உங்கள் கார்டனில் வைக்கணும், உங்கள்கிட்ட இல்லை நீங்கள் புதுசாக வைக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் நர்சரியில் இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் வீட்டில் இந்த செடி இருந்ததுன்னா அவங்கக்கிட்ட கட்டிங்ஸ் வாங்கிக்கோங்க. நல்ல ஆரோக்கியமான செடியாக இருக்கணும். அதிலேருந்து ஒரு 10லேருந்து 15 சென்டிமீட்டர் நீள அளவில் நீங்கள் வந்து அந்த கிளையை வந்து வெட்டுங்க. ஒரு 10-15 சென்டிமீட்டர் அளவு இருக்கணும் அந்த கிளை வெட்டும்போது. அதிலேருந்து இலைகளெல்லாம் அகற்றிட்டு சும்மா ஒரு 2-3 இலை மட்டும் இருக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். அந்த கட்டிங்ஸை நீங்கள் மணல் அப்புறம் கொக்கோ பீட் கலந்த அந்த மண்ணில் நீங்கள் அந்த கட்டிங்ஸை நட்டு வைங்க. ஏதோ ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து அதில் வந்து மணல், கொக்கோ பீட் போட்டு அதில் இந்த கட்டிங்ஸை வந்து நீங்கள் வச்சுருங்க. இது வந்து டைரக்ட் சன்லைட்டில் வைக்காமல் கொஞ்சமாக வெளிச்சம் இருக்கிற இடத்துல வச்சுட்டு வாங்க. அந்த மண் வந்து எப்போவுமே செக் பண்ணணும், ஈரமாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு வந்தால் போதும். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு 4லேருந்து 8 வாரத்துக்குள்ளே வேர் பிடிச்சிரும். வேர் பிடிச்சதுக்கப்புறமா நீங்கள் அதை எடுத்து நீங்கள் தனியாக தொட்டியில் வைக்கலாம், அப்படி இல்லாட்டி மண்ணில் கார்டனுக்குள்ளே வைக்கலாம். இந்த கட்டிங்ஸ் பண்ணுறதுக்கு வந்து மழை காலம், வசந்த காலம் ரொம்ப நல்லது. அந்த டயத்தில் பண்ணி வச்சிங்கன்னா செடி வந்து நல்லா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.